எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் பொட்லி பட்டன்ஸ் வச்சுட்டு ஒரு சூப்பரான பேக் நெக் டிசைன் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா 36 சைஸில் பிரின்சஸ் கட் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதில் பர்ஸ்ட் பாயிண்ட்லாம் எப்படி நம்மளே மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க லைனிங் கிளாத்தில் பேக் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் தான் நான் ஓப்பன் வைக்க போகிறேன். ஹூக் பட்டி வி பட்டி வைக்கணும். ஸோ கிளாத்தோட ஓப்பன் சைட்லேருந்தே ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் 7 இன்ச்சு போட் நெக் வைக்க போகிறேன், அதனால ஆர்ம் ஹோல் லென்த் 7 இன்ச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதே தான் பேக் பார்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். அந்த எல் லைன் மேலேயே மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு. ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு லைன் போட்டுக்கிறேன். இது வேஸ்ட் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து மடித்து தைக்கிறதுக்காக. நம்ம நார்மல் ப்ளவுஸில் 1.5 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணி அடித்து திருப்புவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன் போட்டுக்கிறேன். இடுப்பு சுற்றளவில் 1 இன்ச் டாட்காக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ போல் 1.5 இன்ச் மார்ஜினு ஃப்யூச்சரில் வேணும்னா பிரித்து விடுறதுக்காக. இப்போது இடுப்பு சுற்றளவையும் மார்பு சுற்றளவையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பேக் பார்ட்டில் நெக் வித் பார்த்தீங்கன்னா 4.75 இன்ச்சு. இதே தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வச்சுருக்கோம். ஸோ இதை மார்க் பண்ணிக்கிறேன். நெக் டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம், அதனால் இங்கே நான் எதுவும் மார்க் பண்ணலை. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக் டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் வரைஞ்சிடலாம். பன்னெண்டு இன்ச் லென்த்து, 5.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி பேப்பர் பேஸ்டிங் எடுத்திருக்கேன். ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதில் நெக் வித் 4.75 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக் லென்த் பார்த்திங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். டிசைனில் மேலே வர போட் நெக்குக்காக இந்த மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணி போட் நெக் வரைஞ்சிக்கிறேன். இப்போ போட்ட பாக்ஸில் இருந்து அந்த எல் கார்னர்லேருந்து 1.5 இன்ச் டயாக்னலாக வச்சு மார்க் பண்ணி நெக் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு போட் நெக் எக்ஸாக்டாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சில் கீழே லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நெக் டிசைனை மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் நெக் டிசைனோட நெக் வித் பார்த்திங்கன்னா 3.75 இன்ச்சு. மேலே 4.75 இன்ச் வச்சுருந்தோம். அவ்வளோ கீழேயும் வச்சோம்னா ரொம்ப அகலமாக போயிடும், அதனால் கம்மி பண்ணியிருக்கேன். ஷோல்டர்லேருந்து நெக்கோட ஹைட்டு 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இந்த செகண்ட் மெஷர்மெண்ட்டில் கீழே வர டிசைனை வரைஞ்சிக்கலாம். இந்த நெக் லைனோட அவுட்டரில் 1 இன்ச் வைடு இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான் நெக் டிசைனு. இப்போ இந்த பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணிடலாம். டிசைனை கட் பண்ணும்போது பின் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசைனை கட் பண்ணுங்கள்.
இப்போது பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட சென்டரில் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பேக் பார்ட்டில் ஓப்பன் தான் வைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தோட ராங் சைடில் இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர் பேஸ்டிங்கை வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் நம்ம சீம்காக விட்டோம் இல்லையா, ஹூக் பட்டி வீ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம். பொட்லி பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம லைனிங் கிளாத்தோட ரைட் சைடில் நெக் டிசைனை அப்படியே ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். கீழே பேப்பர் பேஸ்டிங் வச்சு அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது பொட்லி பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 இன்ச் வித் 2 இன்ச் லென்த் இருக்க மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதில் தெர்மோகோல் பால்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நூல் வச்சு நம்ம கட்டிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்க மாதிரி பூ கட்டுறதுக்கு எப்படி நம்ம நாட் போடுவோமோ அதே மாதிரி வச்சு நான் கட்டிக்கிறேன். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நூல் வச்சு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க கிளாத் எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரியே தேவையான அளவுக்கு நான் பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவில் ரெக்கார்ட் ஆன் ஆகாமே இருந்திருக்கு, நான் பார்க்காம ஸ்டிச் பண்ணிட்டேன். அதனால் இன்னொரு சைடை உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பொட்லி பட்டன்ஸை 2 மெத்தடில் அட்டாச் பண்ணலாம். ஒன்று லைனிங் கிளாத்லேயே அட்டாச் பண்ணலாம், இல்லைனா மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம நெக்கோட டிசைன் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் நம்ம இப்போ வரைஞ்ச நெக் டிசைனை மேலேயே வச்சுட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்லேயும் இப்போ நம்ம நெக்கோட டிசைன் விழுந்துச்சு. இது மேலேயே வச்சு பொட்லி பட்டன்ஸ் தைக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லைனா லைனிங் கிளாத்லேயே வச்சு நம்ம பொட்லி பட்டன்ஸை தைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி லைனிங் கிளாத்தில் வச்சு தான் தைக்க போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்தோட ரைட் சைடில் நம்ம இப்போ டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் 1 இன்ச் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 1 இன்ச் கேப் விட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்லி பட்டன்ஸில் நூல் வச்சு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை கொஞ்சம் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் சுருக்கம் விழாது. அந்த நூல் வச்சு கட்டியிருக்க இடத்துல பொட்லி பட்டன்ஸில் கொஞ்சம் பல்காக இருக்கும், அந்த இடத்துல வச்சு தைக்கிறது கஷ்டம். அதனால கத்திரிக்கோலோட பேக் சைடில் அந்த நூல் கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டுறதுனால லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ ரொம்பவே ஈஸியாக தைச்சிடலாம். 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணோம் இல்லையா நெக் லைனில், அதில் இப்போ பொட்லி பட்டன்ஸை இந்த பால்ஸ் வந்துட்டு வெளியே இருக்க மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிறேன். இந்த பொட்லி பட்டன்ஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தைங்க. இது வச்சு தைக்கும்போது கிளாத்தில் சுருக்கம் விழும், அதனால தான் சொல்கிறேன். பவர் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தைச்சிக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத்தோட ரைட் சைடில் பொட்லி பட்டன்ஸை ஃபுல்லாக வச்சு தைச்சாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் லைனிங் கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த நெக் லைனில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பொட்லி பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கணும். நீட்டாக பின் பண்ணிவிட்டு இப்போ நெக் லைனில் பேப்பர் பேஸ்டிங் பக்கத்துலேயே வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தையலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் மூவ் ஆகாமல் நீட்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க.
இப்போது பேப்பர் பேஸ்டிங் பக்கத்துலேயே வர மாதிரி ஒரு தையல் போட்டாச்சு. நெக் லைனில் ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் டர்ன் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நெக் லைனில் மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நெக் டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டாட் பிடிச்சிடலாம். சென்டர்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 4.5 இன்ச் ஹைட்டில் டாட் பிடிச்சிக்கிறேன். நம்ம கட் பண்ணும்போதே ஒரு 1 இன்ச் பார்த்திங்கன்னா டாட்காக விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் 1/2 இன்ச் வித்தில் நீட்டாக டாட் பிடிச்சிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் இப்போ டாட் பிடிச்சாச்சு. அடுத்து வேஸ்ட் ரவுண்டில் மடித்து தைச்சிடலாம். இடுப்பு சுற்றளவில் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் வித்து இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். அதோட ஒரு சைடை இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை ப்ளவுஸோட ரைட் சைடில் வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இப்போ லைனிங் கிளாத் மேலேயே விழற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது பேலன்ஸ் இருக்க அந்த 1 இன்ச் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த எட்ஜ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் உங்களுக்கு வெளியே தெரிய வேண்டான்னா ஹெம் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். இப்போது இடுப்பு சுற்றளவில் மடித்து தைச்சாச்சு. அடுத்து ஹூக் பட்டி தைச்சிடலாம். 2 இன்ச் வித்து இருக்க மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட நெக் லைன்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை ப்ளவுஸோட ராங் சைடில் திருப்பிட்டு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அதோடு சேர்த்து எகெயின் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜ் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி வி பட்டியும் தைச்சிடலாம். இப்போது கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே ஒரு 1 இன்ச் கேப் விட்டோம் இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் பட்டி வி பட்டி தைச்சிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச் கேப் விடாமல் ஒரு 1/2 இன்ச் மாதிரி கேப் விட்டுட்டு
நம்ம ரெடிமேட் நாட்ஸ் விற்கிது இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். கீழே எந்த மெத்தடில் ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் மேலேயும் தைச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக போட் நெக் டிசைனில் பொட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம பேக் நெக் டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.